ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னாக்கா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பணத்தை ஏமாந்து போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா பேராசை. இன்றைக்கி நான் 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்னாக்கா எனக்கு நாளைக்கே 200 ரூபா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பெரிய பெரிய ஸ்கேம் நடக்குது, சின்ன சின்ன ஸ்கேம் நடக்குது. பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபைல் ஆகுது. பட் சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1000, 500, 5000, 10000 இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது யாரா இதுக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் பார்க்க போயிடுறாங்க. ஆனால் அதன் மத்தியில் இன்றைக்கும் 11 வருஷமாக கிட்டத்தட்ட 9 நவம்பர் 2014 தொடங்கின கம்பெனி பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன் இவ்வளோ பழைய கம்பெனியை நான் இன்றைக்கி இவ்வளோ தூசி தட்டி வெளியே எடுத்து நான் பேச வரேன் அப்படின்னாக்க இன்றைக்கி இந்த கம்பெனியில் சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான கம்பெனிகள் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனிகளில் ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம சொல்கிற மாதிரி பேரும் புகழோட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சில கம்பெனி இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் மார்த்தட்டி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இந்த கம்பெனியில் அச்சீவ் பண்ணவங்களோட அந்த புக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புக்கை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னோட கம்பெனியில் இந்த மெம்பர் ஒர்க் பண்ணார், இந்த மெம்பர் ஒர்க் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இவர் இந்த நிலைமையில் இருக்கார், இவர் இந்த லக்ஸரி கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே பார்த்தீங்கன்னாக்கா அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒர்த்து நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்ன தான் கம்பெனி, என்ன இவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்கனாக்க இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா AWPL, அஸ்லிபியஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட சாதனைகளை பார்த்தீங்கன்னா புத்தகம் அச்சடித்து வெளியிடுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியோட மெயின் மோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்ட் வெல்த். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு தேவையான உணவை விட்டுட்டு இன்னும் அதிகமாக சுவைக்காக சாப்பிட்டு அவங்களோட உடம்பு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ மெயினாக இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட ஹெல்த்தில். ஸோ அந்த ஹெல்த்தை நம்ம பேணி காக்கிறதுனால நமக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கிறதுக்காக நமக்கே ஒரு இன்கம் சோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி முழுக்க 100% ஆயுர்வேதிக் முறையில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே திடீர்னு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் ஸ்ட்ரக் ஆகும். ஓ, ப்ராடக்ட் அப்படின்னாக்கா நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணணுமா? நிறைய பேருக்கு வரும். ஏன்னா எனக்கே அந்த விஷயம் வந்தது. அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராடக்ட் சேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 2வது பட்சம் 3வது பட்சம். முதல்ல நமக்கு தேவையான உணவு வழக்கங்களை பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிறோமா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டெத் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டெத்துன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக போயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எந்த மாதிரி டெத்தாக இருக்குது, ஆர்டிஃபிஷியல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறது, இல்லை பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது, இல்லை நேச்சுரல் டெத்தே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா நேச்சுரல் டெத் பார்த்தீங்கன்னாக்கா 95% பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட்ட நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறாங்க தவிர மீதி 5% ஏதாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இன்றைக்கி டெலிவரி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிசேரியன் டெலிவரி ஆகிடுச்சு. எதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரியே இல்லை. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா சுகப்பிரசவத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றும் அடிக்கிட்டே போகலாம். கேன்சராக இருக்கட்டும், இல்லை பிபி, சுகரு, தைராய்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி முழுக்க 100% குணப்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை இன்னொரு விஷயமும் நீங்கள் கேட்கலாம், சார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ரேட் அதிகமாக இருக்குமே. கண்டிப்பாக சார். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சுகருக்காக ஒரு பேஷண்ட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டேப்லெட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி ஒரு 2 to 2.5,000 பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2500 கொடுத்து அவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பர் மந்த்து ஒரு 350 இல்லை 400 சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 3 டேப்லெட்ஸ், நைட்டு 3 டேப்லெட்ஸ் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னி, லிவர் ஸ்பாயில் ஆகிறது ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பட் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கனாக்கா, உண்மைதான் சார், என் கம்பெனியோட ப்ராடக்ட் ரேட் அதிகம் தான். பட் 3 to 4 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குற ப்ராடக்ட் ரேட் அதிகமாக, எங்கிட்ட வாங்குற ப்ராடக்ட் வந்து ரேட் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் வெளியில் வாங்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 2500 எனக்கு ஒரு மாதம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதனால் வந்து பக்க விளைவுகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படி தட்டி விட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, காலத்தை ஓட்டினா போதும் அப்படின்ட்டு. நான் வந்து தொடர்ந்து 1 இயர் வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எடுக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுகர் கண்டிஷன் வந்து அதே லெவலில் தான் இருக்குது, மெயின்டைன் ஆகுது, குறையில அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனால் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னோட ப்ராடக்ட் வந்து ரேட் அதிகம் தான், நீங்கள் வந்து ஜஸ்ட் 3 4 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட லெவல் வந்து குறையில அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேளுங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து யூனிக் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் வந்து இண்டிவிஜுவலாக வந்து R&D டெவலப்ஸ் ரிசர்ச் சென்டர் வச்சு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஆயுஷ் சர்டிஃபிகேட் வாங்கி இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம கடையை சேஞ்ச் பண்ணுறோம். அங்கேயும் தான் நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க. பட் மருந்து மாத்திரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை நான் சொல்லலை, நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் பக்கம் வாங்க, உங்கள் உடம்பு வந்து 100% வந்து நீங்கள் பேணி காத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நான் சொல்லிடுறேன். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கோம். நல்ல முறையில் வந்தாலும் சரி, கெட்ட முறையில் வந்தாலும் ஏதோ ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பணம் வந்து வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கம்பெனி ஜஸ்ட் ஒரே ஒரு 3 வருஷம் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கம்பெனி, எந்த நிறுவனம், எந்த ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக கூட இருக்கட்டும், நான் கிட்டத்தட்ட பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து லாகு ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கம்பெனியில், அந்த நிறுவனத்தில், அந்த ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 15 20 வருஷம் நீங்கள் அந்த கம்பெனிக்கு தன்னோட எஃபெக்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மியில் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பென்ஷன் வேணும் அப்படின்னாக்கா நான் மினிமம் 20 வருஷம் வந்து நான் அந்த ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பென்ஷன் கொடுக்குவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த கிரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் லாகு ஆகும். ஆனால் இந்த கம்பெனி அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் 3 வருஷம் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து அச்சீவ் பண்ணீங்க இந்த கம்பெனியில் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பர்மனன்ட் பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் இப்போ ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 5 லெவல் வந்து அவங்க இந்த கம்பெனியில் வந்து ரன் பண்ணி அவங்களோட லெவல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கை மரணம், ஏதோ ஒரு மரணம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரணிக்க நேரிடுது அப்படின்னாக்க அந்த மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 1 லட்சத்தில் இருந்து 22 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இண்டிவிஜுவல் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸாக வந்து கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. கிளைம் பண்ணி வேறு கம்பெனியில் வந்து வாங்கி கொடுக்குறது இல்லைங்க, இதே கம்பெனி அந்த மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அவங்களோட நாமினிக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வித்தின் அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நடந்திருக்கு. லைஃப் ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டிட்டேன். இந்த மாதிரி வந்து புத்தகத்தில் எல்லா அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு படிச்சிருக்காங்க நம்மக்கிட்ட. இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த மாதிரி வந்து ஒரு மெம்பர் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 2வது பாயிண்ட் இருக்குங்களா, இன்சூரன்ஸ் ஃபண்டு கொடுத்தா மட்டும் போதுமா அந்த குடும்பம் வந்து மேலே வந்துடுமா? கண்டிப்பாக வராது. அவங்களோட குழந்தைங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தையாக இருக்கலாம், 2 குழந்தையாக இருக்கலாம், அப் டு 2 குழந்தைங்க வர வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12வது படிக்கிற வரைக்கும் இன்றைக்கி ஒன்லி இந்தியாவில் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும்தான் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்டை கொடுத்துட்ருக்கு. CEA சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபார் டிஃபென்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் இந்த நிறுவனம், இந்த AWPL அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபீச்சர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்லாக் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எந்த ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்க வந்து மரணிக்க நேரிட்டால் அந்த மெம்பரோட குடும்பத்தில் இருக்கிற அந்த 2 குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12வது படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. படிப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் இந்த AWPL நிறுவனம் வந்து ஏற்றுக்குது. ஸோ இது மட்டும் போதுமா? ஒன்றுமே இருக்குங்க சொல்லணும் அப்படின்னாக்க அவங்களோட ஒய்ஃப், அதாவது வந்து நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்னு சொல்லுவாங்க, NOK, அந்த லீடர் வந்து அவங்களுக்கு கீழே வந்து யார் வந்து தனக்கு பின்னாடி இந்த பிஸ்னஸ் வந்து யார் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாரோ அவங்களோட அப்ளிகேஷனில் அந்த மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி சேம் அவர் இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருந்தாரோ அதே இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறுவனம் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்.
சப்போஸ் ஒரு ஹேண்டிகேப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஹேண்டிகேப் மெம்பர்ஸ் 8வது லெவல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார் சஃபேர் அப்படின்ற லெவலில் வந்து கிராஸ் பண்ணுறாரு, சஃபேர் லெவல் அப்படின்ற ஒரு லெவலை வந்து கிராஸ் பண்ணுறாருனாக்க ஆன் த ஸ்பாட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் சஞ்சீவ் குமார் சார் வந்து கொடுக்குறாரு. சஞ்சீவ் குமார் சாரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். சஞ்சீவ் குமார் சாரும் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ண ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வாழ்த்தி வணங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மனிதரை வந்து இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக மகளிர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் ரூபாய், மன்னிச்சுக்கோங்க 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜில், அதாவது வந்து 10வது ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்கம் எல்லாம் போக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அந்த 10வது லெவல், டைமண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் கொடுக்குறாங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் 10 லெவலை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு 100% லைஃப் லாங் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த கம்பெனியோட டோட்டல் ஒரு மெம்பர் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 300 கோடி ரூபாய். நீங்கள் நினைக்கலாம், சார் இங்கே இப்போ கோடிலாம் வந்து பேசுகிறீங்களே, இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A to Z உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அச்சடிச்சு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஊர், அவங்க வந்து முதல்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட லக்ஸரி லைஃப் எவ்வளோ, காரோட நம்பர் கொள்முதல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணுமா தான் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட நேம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கார் எவ்வளோ ரேட்டுன்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறத வந்து பிலீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் வந்து சாட் ஜிபிடி இருக்குது, ஜெமினி AI இருக்குது, கூகுள் இருக்குது, எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. இந்த கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்லீபியஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதே கார் ப்ரௌச்சரை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு காரோட நம்பரும் வந்து பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8990 அப்படின்னு சொல்லிட்டு முடியும். எந்த நீங்கள் காரை எடுத்துக்கினாலுமே 8990 அப்படின்ற ஒரு இதில் வந்து முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து யூனிக் நம்பரை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம். நீங்கள் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள், கார் நம்பர் 8990 அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கார்ஸ், லக்ஸரி கார்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சத்தில் வாங்குற கார்ஸ் கிடையாது. லக்ஸரி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து இந்த கம்பெனி வந்து லக்ஸரியாக வந்து கவுண்ட் பண்ணி இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அச்சடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து நீங்கள் தான் உங்களோட லக்ஸரி கார் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களோட பேர் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து அச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2026 பதிப்பகம். ஸோ 2026 வெளியிட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. இந்த வருடத்தில் என்னோட கம்பெனியில் டோட்டல் எத்தனை மெம்பர் வந்து கார் வாங்கியிருக்காங்க, லக்ஸரி கார் வாங்கிட்டு இருக்காங்க, நார்மல் லைஃப்லேருந்து லக்ஸரி லைஃப் வந்து கன்வெர்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா என்னோட நம்பர் 9547265085. இது மட்டும் இல்லாமல் அனதர் நம்பர் 7010539177. இந்த 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரது வந்தாலும் வரலாம், இல்லை வந்து நார்மல் கால் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, ஆன் கிரவுண்டில் வந்து லீடர் சப்போர்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக மோஸ்ட் வெல்கம் டு த AWPL நிறுவனம். நன்றி, வணக்கம்.